ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? கண்டிப்பாக நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறேன். இதில் வந்து எமோஷனல் மூமெண்ட்ஸ் ஆஃப் முத்து அண்ட் சாச்சனா, அப்புறமா மஞ்சரி 3 பேருக்குமான அந்த எமோஷனல் மூமெண்ட்ஸ் பற்றி பேசுவோம். இதில் வந்து சாச்சனா வெளில போனதை நான் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன். மஞ்சரிக்கும் இது அஃபெக்ட் ஆகும். முத்துக்கு வந்து நான் பெருசாக சொல்லலை. ஏன்னா வந்து எந்த இடத்துலையுமே அவர் அதை வெளிப்படுத்தலை. அப்படிங்கும்போது அவர் கேம்காக பண்ணாரா ரியலாக பண்ணாரான்றது நம்மளுக்கு தெரியாது. அங்கே பழகுன 2 பேருக்கு மட்டும்தான் அது தெரியும். பட் ஆனால் மஞ்சரி விஷயத்தில் மஞ்சரியும் அதை சொல்லியிருக்காங்க, முத்துவும் அதை சொல்லியிருக்காங்கன்னும் போது நம்மளுக்கு ஒரு புரிதல் இருக்குது. அவங்க வெளில ஃப்ரெண்ட்ஸ் தான். இவங்க 2 பேரும் வெளில ஃப்ரெண்ட்ஸா என்னன்னு நம்மளுக்கு தெரியாது. அங்க வீட்டுக்குள்ள பழகுன பழக்கம் எந்த அளவுக்கு ஃபேருங்கிறதும் நம்மளுக்கு அந்த புரிதல் அந்த அளவுக்கு இருக்காது. அங்க பர்சனலா இருந்தவங்களுக்கு மட்டும் தான் அது தெரியும். அதனால நான் பெருசா பேசல. பட் ஆனா இன்னைக்கு சர்ப்ரைஸ்க்கு எங்கேயுமே பிரேக் டவுன் ஆகாத முத்து, சாச்சனாவோட எலிமினேஷன்ல பிரேக் டவுன் ஆனத நம்மளால பார்க்க முடிஞ்சது. மஞ்சரி பத்தியுமே எமோஷனல் மூமெண்ட்ஸ் ஆஃப் முத்து அண்ட் மஞ்சரின்னு நான் ஒண்ணு போட்டிருப்பேன். அதுலயுமே அவர் என்ன சொல்லியிருப்பார்னா, உங்ககிட்ட நான் பேசாததுக்கும், சாச்சனாவை நான் அவாய்ட் பண்ணுறதுக்கும் ஒரு ரீசன் இருக்குன்னு அவர் பர்சனலாக ஒரு ரீசன் வச்சிருக்காரு. அதாவது அந்த கேம் அஃபெக்ட் பண்ணக்கூடாதுன்றது அவரோட புரிதலாக இருக்கலாம். பட் ஆனால் சாச்சனாக்கும் ஏதோ ஒரு இடத்துல அவர் அவாய்ட் பண்ணது ஹர்ட் ஆயிருக்கு. அது அந்த பொண்ணு இன்னைக்கு ஃபீல் பண்ணதில் நம்மளால் பார்க்க முடிஞ்சது. எலிமினேஷன்னு சொன்னோடனே எஸ் சார்னு சொன்ன அந்த பொண்ணு எழுந்து எஸ்பா அப்படின்னு சொன்னோடனே சேது சார்மே என்ன அப்படின்னாரு, எஸ்பா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுது. ஸோ இனிமேல் சாருன்னு கூப்பிட வேண்டிய அவசியம் இல்லை, இனிமேல் நான் அப்பானே கூப்பிட்டுக்கிறேன் அப்படிங்கிறத அந்த இடத்துல அந்த பொண்ணு ரிஜிஸ்டர் பண்ணுது. அப்புறம் வந்துட்டு அங்கே நின்று உடனே லிவிங் ஏரியாவில் கொஞ்சம் கூட யோசிக்காமல் டக்குன்னு எழுந்து அந்த ஸ்போர்ட்டிவ்னஸோட வந்து எழுந்து நின்று பேச ஆரம்பிச்சிடுது. எல்லாருக்கிட்டையும் வந்து சொல்லுது, எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ், என்னோடது இந்த வந்து ஹாப்பி டியர்ஸ் தான், நான் ரொம்ப சந்தோஷமாக இந்த வீட்டில் வந்துட்டு கேம் ஆடிருக்கேன், எனக்கு வந்து உங்கள் எல்லாரையும் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்கிற பட்சத்தில் எல்லார்கிட்டயும் வந்து எல்லாரும் வந்து ஹக் பண்ணுறாங்க, செய்கிறாங்க. பிரேவ் கேர்ள் அப்படின்னு சொல்கிறாங்க. எல்லார் ஃபேஸ் ரியாக்ஷனுமே பார்த்தீங்கன்னா அப்படி இருந்தது. சௌந்தர்யா ஃபேஸ்லலாம் வந்து சாச்சனாக்காக சௌந்தர்யாவை ஃபீல் பண்ணுவாங்கன்னு நான் சொல்ல மாட்டேன். ஆனால் இவ்வளோ நாளாக ஸ்ட்ராங்காக கேம் ஆடிட்டு இருக்க ஒரு பொண்ணு வெளில போயிடுச்சா அப்படின்ற ஒரு அந்த ஒரு அதிர்ச்சி அவங்க ஃபேஸில் தெரிஞ்சுது அந்த கண்ணில். அப்புறம் தர்ஷிகாலாம் ரொம்பவே பிரேக் டவுன் ஆயிட்டாங்க. பவித்ரா, அதுக்கப்புறம் மஞ்சரி எல்லாருமே. ரஞ்சித் சார் நடிப்பா உண்மையான நம்மளுக்கு இப்போவுமே தெரியல. அது இன்னும் கண்டுபிடிக்க முடியாத ஒரு புரியாத புதிராக தான் இருக்குது. அதை நம்ம விட்டுடுவோம். பட் ஆனால் கேர்ள்ஸ் சைடில் நிறைய பேர் பிரேக் டவுன் ஆனதை நம்மளால் பார்க்க முடிஞ்சது. அன்ஷிதாது மேபி இது வரைக்கும் நான் பொய்ன்னு சொல்லியிருக்கலாம், கண்டென்ட்காக ஒன்று பண்ணாங்க அப்படின்னு. ஆனால் மேபி சாச்சனா விஷயத்தில் உண்மையாக இருந்திருக்கு. ஏன்னா ஃபஸ்ட்டு கேர்ள்ஸ் டீமாக இருக்கும்போது இவங்கெல்லாம் ரொம்பவே க்ளோஸாக தான் இருந்தாங்க. ஏதோ ஒரு இடத்துல சாச்சனா கூட கொஞ்சம் கண்ட்ரவர்சிஸ் வந்தாலும் கொஞ்சம் அந்த பொண்ணை எல்லாருமே பேம்பரிங் பண்ணதையும் அக்கா அக்கான்னு அந்த பொண்ணு கூப்பிட்டதையும் நம்மளால் பார்க்க முடிஞ்சது. அது ஏதோ ஒரு இடத்துல ஒரு சிலர் கூட அது இன்னும் கொஞ்சம் க்ளோஸாகவே கனெக்ட் ஆகியிருக்காங்க. தர்ஷிகா கூடலாம் டெய்லியே கட்டி பிடிச்சிட்டு ஹக் பண்ணி தான் தூங்குவாங்க போல இருக்கு. அதுக்கப்புறம் மஞ்சரியும் ஒரு சில இடத்துல பதிவு பண்ணுறாங்க. டெய்லி நான் படுக்கும்போது என்னை வந்து ஹக் பண்ணிவிட்டு கிஸ் பண்ணுவா அப்படிங்கிற லெவலில் சொல்கிறத நம்மளால் பார்க்க முடிஞ்சது. பாய்ஸ் டீம்லேயே நிறைய பேர் எல்லாம் அந்த பொண்ணு அண்ணான்னு கூப்பிட்டு எல்லாருமே கொஞ்சம் க்ளோஸாக இருந்தாலும் அந்த பொண்ணு ரொம்ப க்ளோஸாக ஃபீல் பண்ணது முத்துவை தான் போல இருக்குது. ஸோ ஒரு சில இடத்துல முத்து வந்து அவங்கள வந்து கேமுக்காக அவாய்ட் பண்ணதை அந்த பொண்ணால் அக்செப்ட் பண்ண முடியும். எப்படி மஞ்சரி உடஞ்சி அழுதாங்களோ அந்த மாதிரி தான் வந்து சாச்சனாவும் வந்து இன்றைக்கி எலிமினேட் ஆகும்போது மஞ்சரியாவது அந்த ஷோக்குள்ளேயே ஒரு நாள் ஃபீல் பண்ணாங்க. மறுநாள் மார்னிங் ஆக்டிவிட்டியில் வந்து மஞ்சரியை பற்றி பாசிட்டிவாக முத்து சொல்லிட்டாரு. பட் ஆனால் சாச்சனா வந்து முத்து அண்ணன் என்னை அவாய்ட் பண்ணுறாரு, அதனால் எனக்கு இப்போ விஷால் அண்ணாவை பிடிக்கும்னு எல்லா இடத்துலையும் பதிவு பண்ணியிருக்கிற பட்சத்தில் நம்மளும் ஒரு சில இடத்துல சொல்லியிருக்கோம், இப்போ முத்து விட்டுட்டு விஷால் கூட அந்த பொண்ணு பழகுது அப்படி இப்படின்னு. ஆனால் முத்து அவாய்ட் பண்ணுற பட்சத்தில் வேறு வழியே இல்லாமல் எங்கேயாவது ஒன்று நம்ம வந்து க்ளோஸாக வந்து அந்த கனெக்ட் ஆகிக்கணும் அப்படிங்கிறது ஏதோ ஒரு இடத்துல அந்த பொண்ணு கேமை மீறி அந்த ஒரு பர்சனல் கனெக்ட் இருக்கணும்னு அந்த பொண்ணுக்கு தோணியிருக்கலாம். பட் ஆனால் அது ட்ரஸ்ட்டாகவும் இருக்கணும் போது யாரை நம்பி பழகிறது அப்படின்னும் போது, ஏன்னா ஸ்டார்டிங்கில் இந்த பொண்ணு யார்கிட்டையும் ட்ரஸ்ட் ஏர்ன் பண்ணலை அப்படிங்கிறதும் ஒரு விஷயம் இருக்குது. அதனால் ஆனால் ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் அந்த பொண்ணு அதை வந்து ரியலைஸ் பண்ணி க்ளோஸாக பழகணும்னு நினைக்கும்போது யார் அதை வந்து நிஜமாக புரிஞ்சுக்கிட்டாங்க அப்படிங்கிறது அங்கே இருந்தவங்களுக்கு மட்டும்தான் தெரியும், நம்மளுக்கு தெரியாது. அதை வந்து அந்த பொண்ணு அழகாக சொல்லியிருப்பான். இந்த மாதிரி வந்து இந்த வீட்டில் வந்து குரூப் இருக்குது, கேங் இருக்குதுன்னு சொன்னாலும் எனக்கு வந்து அவங்க என் கூட கனெக்ட் ஆகுறாங்களோ இல்லையோ, நான் எல்லாரு கூடயும் கனெக்ட் ஆகணும்னு ஒரே மாதிரி தான் பழகினேன். அதில் நான் அவங்க கூட க்ளோஸாக இருந்தால் அவங்களும் என் கூட க்ளோஸாக இருக்கணும்னு நான் எதிர்பார்த்தேன் அப்படிங்கிறது சொல்லும் போதுலாம் அந்த பொண்ணு அந்த அளவுக்கு ஏதோ ஒன்று எதிர்பார்த்து பழகியிருக்கா, அந்த ஒரு எமோஷனல் கனெக்ட் வேணும்னு யோசிச்சிருக்கா அப்படிங்கிறத நம்மளால் புரிஞ்சிக்க முடியுது. இந்த இடத்துல எல்லாரும் வந்து ஹக் பண்ணாலும் தனித்தனியாக விஷால் எல்லாருமே ஹக் பண்ணி அவங்க வந்து அந்த ஒரு அழகான அந்த ஒரு ரிலேஷன்ஷிப்பை அந்த பொண்ணுக்கிட்ட அண்ணன் தங்கச்சி பாசம் அப்படின்னு சொன்னாலுமே முத்து வந்து ஹக்கே பண்ணாமல் அவர் தனியாக தான் இருப்பார். அவர் அப்படியே சோஃபாவில் உட்காந்துருவார். கிட்ட போனால் எங்கே நம்ம பிரேக் டவுன் ஆகிடுவோமோ அப்படிங்கிறத ரொம்ப கண்ட்ரோல் பண்ணி அவர் வச்சாலும் அவரோட அந்த கண்ணில் அந்த பாசம் கண்டிப்பாக நம்மளுக்கு தெரியாமையோ புரியாமையோ இல்லை. அதுக்கப்புறம் அந்த பொண்ணு இத்தனை பேர் அந்த பொண்ணு ஹக் பண்ணி எல்லாம் பண்ணாலும் முத்து இந்த பொண்ணே போயிட்டு பண்ணு, நம்பு முத்து, என்னை நம்பு முத்து, வெளில என்ன நடக்குதுன்னு உனக்கு தெரியாது, நீ கேம் ஆடு முத்து, டீமில் இருக்கும்போது நீ நல்லா ஆடினா இப்போ நீ 2 வீக்ஸாக சரியாக தெரியல, நல்லா ஆடு முத்து, நல்லா ஆடு முத்துன்னு மோட்டிவேட் பண்ணதெல்லாம் வந்து வேறு லெவலுங்க. நிஜமாவே வேறு லெவல் தான்.
ஹேட்ஸ் ஆஃப் டு சாச்சனா அப்படின்னு தான் சொல்லணும். அங்கே உள்ளே இருக்க அந்த பொண்ணுக்கு தெரிஞ்சிருக்கு. அவன் 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 முத்து முத்து தான் டைட்டில் வின்னர், நம்மளுக்கு தெரியாத விஷயம் இல்லை. வீட்டில் இருக்க மற்றவங்களுக்கும் தெரியாத விஷயம் இல்லை. முத்து டைட்டில் வின்னர்னு அந்த பொண்ணுக்கும் தெரியாத விஷயம் இல்லை. ஏன்னா அந்த பொண்ணு கேம் ஆட தான் வந்திருக்கு. ஆனால் வெளில போகும்போது யார்கிட்டயுமே சொல்லாத அந்த விஷயத்த அந்த பொண்ணு, நான் வெளில போயிடுறேன், ஆனால் நீ நின்று ஆடு, நான் வெளில போனப்புறம் உனக்காக கேம் பார்ப்பேன் அப்படின்னு சொன்ன விதம்லாம் வேறு லெவலுங்க. ஹெட்ஸ் ஆஃப் டு சாச்சனான்னு தான் சொல்லணும். அந்த இடத்துல முத்து வந்து அப்படி பிரேக் டவுன் ஆகிட்டு அப்பயுமே அவர் வார்த்தைகளில் வெளிப்படுத்தவே இல்லைங்க. கண்ணில் அவரோட கண்ணு மட்டும்தான் நம்மளுக்கு காட்டுச்சு அந்த பாசத்தை. இந்த பொண்ணுக்கு அதை காட்ட தெரியாத பட்சத்தில் அழுதும் வார்த்தைங்களாலும் அதை காட்டுச்சு. ஸோ அவங்களுக்குள்ளே இருக்க அந்த அழகான ஒரு அண்ணன் தங்கச்சி பாசம் அப்படிங்கிறது ரொம்பவே அழகாக தெரிஞ்சிச்சு. எனக்கும் அண்ணன் கிடையாது. பட் ஆனால் அந்த ஒரு ஃபீல் வந்து அது கேம் ஷோவாகவே இருந்தாலும் வெதர் அவங்க வெளில போனப்புறம் அது கனெக்ட் பண்ணிக்கிறாங்க பண்ணலங்கிறது வேறு விஷயம். பட் ஆனால் கனெக்ட் ஆகணும், இந்த ரிலேஷன்ஷிப்பு நம்மளுக்கு வேணும், வெளில போனதுக்கப்புறமும் நம்ம இதை கண்டினியூ பண்ணணும்னு ஒரு புரிதல் இருக்குல்ல, அதை கேமை தவிர்த்து பார்க்கும்போது ரொம்ப அழகாக இருக்கும். அன்றைக்கி மார்னிங் ஆக்டிவிட்டியில் என்னதான் 2 பேர் வேணும் 2 பேர் வேணான்னு சொன்னாலும் அதெல்லாம் உண்மையாக இருக்குமா பொய்யா இருக்குமான்னு நம்மளுக்கு தெரியாது. கேமை விட்டு அவங்க வெளில போனதுக்கப்புறம் அவங்களுக்கான ஒரு லைஃப் இருக்கும் போது நம்மளும் ஷோ முடிஞ்சோடனே நம்ம வேலையை பார்க்க போகிறோம். அதை மீறியும் அந்த கனெக்ஷனுக்குள்ளே இருக்கிறவங்க பிக் பாஸ் ஷோவில் இருந்தவங்க அதுக்கப்புறமா அந்த ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்லேயோ ரிலேஷன்ஷிப்லேயோ இருக்காங்க அப்படின்றது வந்து ரொம்பவே வந்து ஃபியூ கண்டஸ்டன்ஸ்ன்னு தான் நான் சொல்லுவேன். அதில் முத்து சாச்சனா இவங்கள மாதிரி இருக்கவங்களாம் கண்டிப்பாக அந்த கனெக்டில் இருந்து அந்த அழகாக அந்த ரிலேஷன்ஷிப்பை ஃப்ரெண்ட்ஷிப்பாவோ அந்த ஒரு அண்ணன் தங்கச்சி பாசத்தையும் கண்டினியூ பண்ணால் நல்லாயிருக்கும். அது வந்து அவங்க கேம்லேருந்து கொண்டு போனால் அந்த பியூட்டிஃபுல் மூமெண்ட்ஸாக இருக்கும் லைஃப் லாங் ட்ராவல் பண்ணுறதுக்கு. இதை உண்மையாக எத்தனை பேர் செய்வாங்கன்னு நம்மளுக்கு தெரியாது. செஞ்சால் நல்லா இருக்கணும் போது கண்டிப்பாக இந்த இடத்துல முத்து சாச்சனாவோடது கண்டினியூ ஆகணும். நம்மளும் வந்து அந்த ஹோப் வச்சுக்குவோம். ஸோ அந்த பொண்ணு அழகாக முத்து வந்து மோட்டிவேஷன் பண்ணிட்டு போன மூமெண்ட்ஸை நம்மளால் பார்க்க முடிஞ்சது. நம்ம முத்துன்னு சொல்லும்போது அவர் அவாய்ட் பண்ணும்போது முத்து வந்து நம்மளை நம்பாமல் தான் அவாய்ட் பண்ணுறாரோ, நான் வந்து உனக்கு உண்மையாக தான் இருந்திருக்கேன், உங்ககிட்ட உண்மையாக தான் தங்கச்சி பாசம் காட்டியிருக்கேன், உன்னை உண்மையாக நான் தான் நினச்சிருக்கேன் அப்படின்னு அந்த பொண்ணு சொல்ல வந்ததை தான் அத்தனை வாட்டி நம்புன்னு சொல்லுதுன்னு நம்மளால் புரிஞ்சிக்க முடியுது. ஒன்று. இன்னொன்று, வெளியில் வந்து நின்னதுக்கப்புறம் வந்து தர்ஷிகா கிட்ட சொல்லுது, இனிமேல் உங்களை யாரும் ஹக் பண்ணி தூங்க மாட்டாங்க அப்படின்னு தர்ஷிகா கிட்ட சொன்னால் தர்ஷிகா ரொம்ப பிரேக் டவுன் ஆகிடுறாங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு யாரும் வந்து யாரையும் திட்ட முடியாது. இங்கே வந்து சக்கரை வந்து ஒரு பொண்ணு சாப்பிட்டுட்டே இருக்குது, சுகர் சாப்பிட்டுட்டே இருக்குது அப்படின்னு சொல்லும்போது அழகாக பவித்ரா வந்து அவங்க வாயில் வந்துட்டு சக்கரை போடுற விதமாகட்டும் சாச்சனாக்கு, அதுக்கப்புறம் அதை சாப்பிட்டுட்டு வெளில வந்து நான் ஆல்ரெடி ஒரு டாஸ்க்கு போட்டிருப்பேன் சிலம்பம் பற்றி, அதை படிக்கும்போது அந்த பொண்ணு வந்து எல்லார்கிட்டையும் பேசின விதமாகட்டும், எல்லார்கிட்டையும் வந்து அந்த பொண்ணு சொன்னது, அவங்க எல்லாரையும் எனக்கு பிடிக்கும், நான் நிறைய இங்கே கற்றுக்கிட்டேன், யூ ஆல் எஜுகேட்டட் மீ வெல், எங்கள் அப்பா அம்மா சொல்லி கொடுத்ததை விட இங்கே நான் நிறைய கற்றுக்கிட்டேன், அந்த கற்றுக்கிட்டதெல்லாம் கண்டிப்பாக நான் ஃபாலோ பண்ணுவேன், நான் நம்புகிறேன் அப்படிங்கிற ஆங்கிளில் சொன்னதாகட்டும். அங்கேயுமே திருப்பி இந்த பொண்ணு பிரேக் ஆகும்போது எல்லாருமே வந்து அந்த பொண்ணை சமாதானப்படுத்தாலும் திருப்பி அந்த பொண்ணோட கண் வந்து முத்துவை தான் தெரிச்சு முத்து அப்படின்னு சொல்லி போயிட்டு அந்த மாதிரி வந்து என்னை நம்பு முத்துன்னு சொன்ன விதமாகட்டும். அப்பயும் முத்து கிட்ட வந்து ஹக்லாம் பண்ணலைங்க, தூரமாக தான் நின்னார். பட் ஆனால் அவரோட பாசம் அப்பட்டமாக நம்மளுக்கு தெரிஞ்சுது. முத்துக்குள்ளே இப்படி ஒரு அழகான ஒரு விஷயம் இருக்கான்னு நம்மளால் பார்க்க முடிஞ்சது. அன்றைக்கி மஞ்சரி இது எப்படி முத்து அழகாக எடுத்து வச்சாரோ, இன்றைக்கி சாச்சனா வந்து முத்தோடதும் வெளிப்படுத்தின மாதிரி தான் தெரிஞ்சுது. ஸோ வந்து இதுதாங்க ஒரு ஹியூமன் பீயிங். என்னதான் கேமுக்காக இருந்தாலும் அவங்களுக்குள்ள ஒரு உண்மை தன்மை இருக்கும் இல்லைங்களா, அது வெளியில் வராமல் இருக்கவே இருக்காது. ஏதோ இதில் ஹக் பண்ணவங்கெல்லாம் சாச்சனாக்கு வந்து உண்மையாக இருக்காங்க, பண்ணாதவங்களாம் தப்புன்னு நான் சொல்ல வரல. பண்ணாங்களோ பண்ணலையோ அந்த பாசம் வந்து கண்ணில் தெரியறது உண்மை. வாய் பொய் சொல்லலாம், கண்ணு பொய் சொல்லாது. என்னை பொறுத்த வரைக்கும் அந்த கண்ணோட எக்ஸ்ப்ரெஷனை நான் ரொம்ப நம்புவேன். அது வன்மமாக இருந்தாலும் சரி, அது ஒரு பாசமாக இருந்தாலும் சரி, அந்த கண்ணு அதை வெளிப்படுத்துகிறோம். ஸோ மனசில் இருக்க வார்த்தைங்களில் அந்த அது முறைக்கிறதா இருந்தால் கூட சரி, அந்த அருண் விஷயத்தில் விஜய் சார் பண்ணும்போது முறைக்கிறதா இருந்தாலும் சரி, இப்போ வந்து சாச்சனாவை வந்து முத்து வந்து கிட்ட வந்து ஹக் பண்ணலை அப்படின்னாலுமே அந்த பொண்ணு வார்த்தையில் அதை அழகாக வெளிப்படுத்தினாலும் இவர் வார்த்தைங்களில் சொல்லலை, அவரோட கண்ணு பேசுச்சு அப்படின்ற பட்சத்தில் அந்த பாசம் நிஜமாகவே உண்மையானது தான். அதுக்கு வந்து நிஜமாகவே சாச்சனாவும் சரி முத்துவும் சரி டிசர்விங் தான். நம்ம நிஜமாகவே சாச்சனாக்கு ஆல் த பெஸ்ட் சொல்லுவோம். இந்த இடத்துல மஞ்சரியை பற்றி சாச்சனா அழகாக ஒரு விஷயம் சொல்லியிருப்பாங்க. மஞ்சரி கூட பழகி பாருங்கள், அவங்க ரொம்ப நல்லவங்க, அவங்க கூட பழகி பாருங்கள். இந்த வீட்டில் வந்து எல்லாரும் ஒன்றா இருக்கும்போது நம்மளை மட்டும் ஒருத்தங்க தனியாக வந்து ஃபீல் பண்ண வைக்கிறாங்க, நம்ம கூட சேரவே மாட்டுறாங்க, தனியாக விடுறாங்க அப்படின்னும்போது அது ரொம்ப வலிக்கும், அது ரொம்ப கஷ்டமாக இருக்கும், அது ரொம்ப கொடுமையாக இருக்கும். தயவுசெய்து அந்த மாதிரி பண்ணாதீங்க, அவங்க ரொம்ப நல்லவங்க, அவங்களுக்குள்ளே நல்ல விஷயங்கள் இருக்குது, பழகி பாருங்கன்னு சொல்லி மஞ்சரியை சொன்ன விதமும் ரொம்பவே அழகாக இருந்தது. இதுக்கு மஞ்சரியும் வந்து லவ் யூ சொல்லியிருப்பாங்க. இந்த வீட்டை நீ ஃபுல்லாக வாழ்ந்திருக்க சாச்சனா, எங்கே திரும்பினாலும் நுக்கன் கார்னர் எல்லாரும் உன்னை நிறைய மிஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொன்ன விதம்லாம் ரொம்பவே நல்லா இருந்ததுன்னு தான் சொல்லணும். ஸோ வந்து இந்த எபிசோடில் கண்டிப்பாக எமோஷ்னல்
ஆகாதவங்களே இருக்க மாட்டாங்கன்னு நான் நம்புகிறேன். நானுமே 2, 3 வாட்டி நான் அந்த அந்த எமோஷனல்லாம் பார்த்தேன். முத்துக்கிட்ட பேசினதாகட்டும், மஞ்சரி கிட்ட பேசினதாகட்டும், எல்லாரும் தர்ஷிகா ஹக் பண்ணதாகட்டும், பவித்ரா அந்த சர்க்கரையை கொடுத்ததாகட்டும், நிஜமாவே என்ன சொல்கிறது, ரொம்பவே நல்ல ஒரு என்ன சொல்கிறது, நல்ல மெமரிஸாக அந்த பொண்ணு எடுத்துக்கிட்டு போகுது. வெளில போயிட்டு அந்த பொண்ணு கூட யார் கனெக்டில் இருப்பாங்களோ இல்லையோ, ஆனால் அந்த பொண்ணு மனசுக்குள்ளே யார் கூட கனெக்டில் இருக்கணும்னு தோணுதோ, கண்டிப்பாக அந்த பொண்ணு கனெக்டில் இருக்கும்னு நினைக்கிறேன். அதில் ஃபஸ்ட்டு ப்ளேஸாக முத்துக்கும் மஞ்சரிக்கும் அந்த ப்ளேஸ் அந்த பொண்ணு கொடுக்கும்னு நான் நம்புகிறேன். ஸோ தேங்க்யூ கைஸ். இதை அவங்க கூட ஷேர் பண்ணணும்னு நினச்சேன். ஸோ இதை தான் நான் அடிக்கடி சொல்கிறேன். அவங்க விளையாடுறவங்க எண்ட் ஆஃப் த டே அவங்களும் ஹியூமன் பீயிங் தான். அவங்களுக்கு ஒரு லைஃப் வெளில இருக்குது. ஸோ நம்ம அவங்களோட விஷயங்கள், அவங்க பண்ணுற விஷயங்களை ரிவ்யூ பண்ணலாமே தவிர அவங்க பர்சனல் கேரக்டரை ஜட்ஜ் பண்ணுற உரிமை நம்மளுக்கு கிடையாது. ஒரு சிலர் வெஞ்சன்ஸோடவே உள்ளே வந்திருப்பாங்க, வெஞ்சன்ஸோடவே வெளில போவாங்க. அது வேறு விஷயம். இல்லை போய் நம்ம இப்போ இந்த பொண்ணு அழுதுட்டு போனதுனாலையோ இல்லை ஸ்மூத்தாக போய் வெளில பேசுகிறவங்க வந்துட்டு நல்லவங்க, மற்றவங்களாம் தப்புன்னு நான் சொல்ல வரல. இப்போ ராணவோ இல்லை மற்றவங்களோ வெளில தர்ஷா குப்தாலாம் வெளில போகும்போதுலாம் அவளை திட்டிட்டு அவளை கோவத்தை காட்டிட்டு போனாங்கன்னா, அது அந்த இடத்துல அவங்க அவளை இக்னோர் பண்ணப்பட்டாங்கன்னா அந்த பெயினோட ரிஃப்ளெக்ஷனாகவும் இருக்கலாம். ஸோ இந்த திட்டிட்டு போனவங்கலாம் தப்புன்னு நான் சொல்ல வரல. பட் ஆனால் இந்த பொண்ணு விஷயத்தில் இந்த பொண்ணு உள்ளே எந்த அளவுக்கு கேமில் ஒரு இம்பேக்டை ஏற்படுத்துச்சோ, இப்போ வெளில போகும்போதோ எல்லார் மனசுலையும் அது கேம், இதுதான் நான் அப்படின்னு சொன்ன விதமாக நம்மளால் இதை பார்க்க முடியுது. தேங்க்யூ கைஸ். இதை ஷேர் பண்ணணும்னு நினச்சேன். தேங்க்யூ.